கிறிஸ்து சிலுவையில் பேசின முதலாம் வார்த்தை. 23ஆம் அதிகாரம் 33-34. கபாஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த வார்த்தையை கொடுத்ததாருக்கு நன்றி. நம்ம வார்த்தை கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா நீங்கள் கொடுத்த ஏசப்பா இந்த முதலாவது வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் என்ன மறைச்சி நீங்கள் வெளிப்படையாக பேச போகிறதாருக்கு நன்றி. ஏசின் மூஞ்சி இருக்கிறோம் ஜீவனால் நடப்பிதாவே ஆமென். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 23:34. நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, ஏசுபாவை சிலுவையில் அறையப்படும் போது ஏசுபாவை எல்லாரும் அடித்தாங்க, மூஞ்சில் எச்ச துப்புனாங்க, முள்முடி சுட்டினார் ஏசுப்பா, கைகளில் கால்களில் ஆணைகள் அடித்தாரு. ஆனால் ஏசுப்பா அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காம பிதாவின் இடத்துல பிதாவே இவங்களை மன்னே சொல்கிறாங்க. பிதாவின் இடத்துல இவங்க செய்கிற பாவம் என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பைபிளில் வேறு பகுதியில் பார்க்குறோம். இளையகுமாரன் ஒருத்தவங்க இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இளையகுமாரன் தன் தகப்பனத்துலேருந்து அவன் பாகத்தை எடுத்துட்டு தூரமான ஊருக்கு சென்று எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு தன் வீட்டுக்கு வெறுங்கையாக வரும்போது தன் தகப்பன் இளையகுமாரன் மீது வெறுப்பாக காண்டாடினானா இல்லை, மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் இன்னைக்கு நம்ம உள்ளத்துல மன்னிப்பு குணம் இருக்கணும்னு ஏசப்பா நம்ம கிட்ட பேசுகிறாரு. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இதுல என்ன பார்க்குறோன்னா, பேதுரு வந்து ஏசுபாட்ட, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேணும்னு கேட்குறான். 7 தரம் மட்டுமா மன்னிக்க வேணும்னு கேட்குறான். அப்போ ஏசுப்பா என்ன சொல்கிறாரு? 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மாத்திரம் நீ மன்னிக்க வேணும் அப்படின்னு ஏசுப்பா சொல்கிறாரு. அப்போ நம்ம பைபிளில் வேறு பகுதியில் பார்க்குறோம். யாக்கோபு ஏசா இருக்காங்க. ஏசாவோட தம்பி யாக்கோபு ஏசாவுக்கு வர ஆசீர்வாதத்தை, சொத்தை தன் தகப்பனிடத்துலேருந்து ஏமாற்றி வாங்கி கொண்டு தன் மாமா வீட்டுக்கு ஓடி போகிறான். தன் மாமா வீட்டுக்கு ஓடி போனவுடனே நாட்கள் கழித்து அவன் சொந்த ஊருக்கு வரும்போது ஆடு மாடுங்க, காசு, பணம், சொத்து ஆசீர்வாதத்தோடு வந்தான். அப்போ ஏசா தன் அண்ணக்காரன் எதிரில் போனான். அப்போ ஏசா வந்து யாக்கோபு மேலே ஒரு வெறுப்பாக இருந்தானா? இல்லைங்க, அவனை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாங்க. அதே மன்னிப்பு குணம் இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் இருக்கணும்னு ஏசப்பா இன்னைக்கு வாஞ்சையாக நம்ம கிட்ட பேசுகிறாரு. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:44. நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா நம்மகிட்ட சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்மளுக்கு யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்காங்களோ அவங்கள சிநேகிக்க சொல்கிறாரு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள ஏசப்பா ஆசீர்வதிக்க சொல்கிறாரு. உங்களை பழைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்மளை யாரெல்லாம் பழைக்கிறாங்களோ அவங்களுக்காக நன்மை செய்ய சொல்கிறாரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்மளை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ துன்பப்படுத்துகிறதுக்காகவோ ஜெபம் பண்ணுங்கள் ஏசப்பா சொல்கிறாரு. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தாவீது சவுல் இருக்காங்க. வேறு பகுதியில் தாவீது சவுல் இருக்காங்க. சவுல் வந்து தாவீது மேலே ஒரு குறியாக இருந்தான். அவனை உண்டுள்ளால
பார்க்குறோன்னா ஏசுப்பா சிலுவையில் அறையப்படும்போது அவங்க குற்றங்குற சொன்னாங்க, ஆனால் ஏசப்பா குற்றங்குற சொன்னாங்க, ஆனால் ஏசப்பா அமைதியாகவே இருந்தார். நம்ம இதில் பார்க்குறோம், யோசேப்பு கதையை பார்க்குறோம். யோசேப்பு தன் அண்ணன் தம்பிங்க அடித்து குழியில் போட்டாங்க, எகிப்து நாட்டில் விற்றாங்க. ஆனால் யோசேப்பை ஏசப்பா விடலை, எகிப்து நாட்டிலையும் ராஜாவாக ஆக்குனாங்க. நாட்டுக்கு நாடு யுத்தம், பட்டினி வந்துச்சு. அப்போ யோசேப்போட குடும்பம் இந்த பட்டினியில அழிஞ்சிட்டு போகக்கூடாது, இந்த பஞ்சத்தில் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு யோசேப்பு கிட்ட வந்தாங்க. யோசேப்பு தன் அண்ணன் தம்பிகளை கூட்டு வச்சு மன்னிச்சான். அந்த மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்கணும்னு ஏசப்பா இன்னைக்கு நம்ம மேல வாந்தியா இருக்காரு. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். யோவான் 20:23. அப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நம்ம யாரை செஞ்ச தப்பை மன்னிக்கிறோமோ நம்ம செஞ்ச தப்பை ஏசப்பா மன்னிக்கிறாரு. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைய வரைக்கும் நம்ம இங்கே இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கோம். நம்மளை மீட்டு கொண்ட தயவுனால தான் இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வீணாக போயிருக்கோம், கஷ்டத்தில் போயிருக்கோம், எப்படியோ போயிருக்கோம். ஏசப்பா நம்மளை தெரிந்தெடுத்தாரு. நம்மளை